அவர்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். அது பேர் தான் கிருபை. அது எல்லாமே அவர் நல்லவர்ன்றதுல வருது. தகுதியே இல்லாத நமக்கு தம்முடைய அன்பை காட்டினார். ரோமர் 5 சொல்லுது, உங்களுக்கு தெரியும், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவிகளாய் இருக்கையில். அதே அதிகாரத்தில் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் நம்மை ஒப்புரவாக்கினார். சத்ருவா இருந்தோம், பாவியா இருந்தோம், தூரமா இருந்தோம், ஒன்னும் இல்லை, நம்மகிட்ட எந்த தகுதியும் இல்லை, அவருக்கு எதிரியா இருந்தோம். அப்பவே நம்மை அன்பு கூர்ந்தார், நமக்காக சொந்த குமாரனை கொடுத்தார், குமாரன் நமக்காக மரித்தார். இவ்வளோ கிருபை காட்டினவர். சங்கீதம் 25:8 என்ன சொல்றோம்? கர்த்தர் நல்லவருங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு யோசித்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லவராய் இருப்பார், உங்களுக்கு நல்லதை செய்வார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் ஆகையால் பாவிகளுக்கு வழியை காட்டுகிறார், தெரிவிக்கிறார். பாவி நினைக்கலாம் எனக்கு செய்வாரா? ஆனா வேதம் சொல்லுது அவர் நல்லவரா இருக்கிறபடினால் உனக்கு செய்வார். உனக்கு நல்லதை, உனக்கு வழியை காண்பிப்பார், உன்னை முன்னேற செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மன்னிப்பார், உனக்கு இரக்கம் காட்டுவார், கிருபை காட்டுவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கையினுடைய அஸ்திபாரம். பாருங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். அதுல உறுதியாய் நிற்க வேண்டும். அவர் ஆளுகை செய்கிறார். கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். இது ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கணும். பாருங்க, ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் இது ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா ரெண்டுமே தேவை. கர்த்தர் வெறும் ஆண்டா பத்தாது, அவர் நல்லவராக இருக்கணும். டாப்ல இருந்தால் மட்டும் பத்தாது, நல்லவராக இருந்தால் தான் நமக்கு பிரயோஜனம். இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, எந்த நம்பிக்கையும் இல்லை, இருக்காது. அதே நேரத்தில் கர்த்தர் நல்லவரா மட்டும் இருந்தா பத்தாது, ஆளுகிறவரா இருக்க வேண்டும். எதை கண்டும் அஞ்சாதவரா இருக்க வேண்டும். அவர் ஏதாவது பார்த்து ஐயோ எப்படி ஆயிடுச்சே இப்ப என்ன பண்றதுன்னு சொன்னார்னா நாம எங்க போறது? ரெண்டுமே முக்கியங்க. கர்த்தர் ஆளுகிறார், கர்த்தர் நல்லவர். இதை தான் இந்த வேதம் தெளிவாய் போதிக்குது.